இந்த வீடியோவில் காணப்படும் காட்சிகள் அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. हर हर महादेव की அந்த பொன்னாடையோட பஜனையில் இருக்கும்போது எழுப்பியது இந்த தவறு மறுபடியும் இருந்தால் கழுத்திலேயே மிரிப்பி. சரி, பஜனை எப்படிங்க? இட் இஸ் சிங்க குட்டி ஸ்டோரி, மூன் வாக்கிங், 2 ஃப்ராகு தவறி பால்குடத்தில் விழுந்தது. பக்தா, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஒன்றமில்லை குருநாதரே. இங்கே எழுந்து நில் பார்ப்போம். முந்தைய பாடத்தில் கோவலனின் ஸ்டெப்பினியா? ஸ்டெப்பினியா? எனக்கு புரியவில்லை குருநாதரே, விளக்கம் என்ன? ஸ்டெப்பினிக்கு அர்த்தம் மீதுமே கேட்கிறாய். நீ எல்லாம் என் மாணவனா? வெட்கம் கொச்சமிட்டு வெளியே போடா. நல்லா முகற்றை பார், அடப்படத்த காவாய் மாதிரி பர்றா. இவர்கள்லாம் எந்த கூந்தலுக்குத்தான் பாடசாலைக்கு வருகிறார்கள் என்று தெரியவில்லை. இவ்வளவு நாளா எங்க போயிருந்தீங்க? அது ஒன்றும் இல்லை பக்தா. நெப்போலியனை சந்திச்சுட்டு வரும் வழியில் ஒரு குறுநில மன்னர் என்னிடம் என் மகளுக்கு தாங்கள் தான் பெயர் சூட்ட வேண்டும் என்று என்னை கூப்பிட்டார். தங்களை கூப்பிட்டாரா? ஆம் பக்தனி. மன்னர் என்னிடம் இந்த உலகமே கேட்காத அளவிற்கு, கேட்டும் நடுங்கும் அளவிற்கு ஒரு பெயரை சூட்ட வேண்டும் என்று என்னிடம் கூறினார். என்ன பெயரை தெரியுமா குருநாதரே? நீதி கதையா? அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். என் பொண்டாட்டி தலை நிறைய மல்லிகை பூ வச்சுட்டு என்னை வந்து சுப்புனா. நானும் காலையில் எழுந்து கக்கா போயிட்டு காஃபி குடிச்சிட்டு வந்து இட்லி சாப்பிட்றேன். இட்லியில சட்னி. எனக்கு சட்னி வேணாம், இட்லியில கறி குழம்பு தான் வேணும்னு ஒரு ஆர்வத்தில் கேட்டேன். அவன் மசாலா அடிச்சு தூக்கி போட்டா பாருங்க, என் வயிறே கடைக்கிடுச்சு. 3/4 மணி நேரமா கக்கூசில் உக்காடுறேன் நிக்காம போயிட்டே இருக்கு. அதான் அந்த கதையை எழுதணும். நானே சொல்லிடுவா? ஒரு டீ காஃபிலாம் எதுவும் கிடையாது. வெறும் 5 ரூபா பட்ஜெட்ல முடிச்சுட்டு வான்னு பாருங்க. சரி, சொல்றேன். அன்னைக்கு 2 சம்பவம் நடந்தது. கேஜிஎஃப்ல ராக்கிக்கு தங்கமும் கிடைச்சது, அவளும் பிறந்தாள். அவ பேரு என்ன குருநாதரே? சன்னி லியோன். சன்னி லியோவா? இதற்கு என்ன அர்த்தம் எனக்கு விளங்கவில்லையே. அது ஒன்றுமில்லை பக்தா, டேட்டா காலியாகவில்லை. ஒரு வெட்டி முன்றம் வீணா போன தண்டம் சன்னி லியோன் அப்படின்னு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தது. அதை பார்த்துதான் புரியும். வாங்கள் பக்தர்களை நம் பஜனையில் ஈடுபடுவோம்.
பக்தாஸ், பறவைகளின் ஓசை உங்கள் காதலுக்கு கேட்கவில்லையா என்ன? நன்றாகவே கேட்கிறது குருவே. இன்னும் என்னத்துக்கு உக்காந்துங்கிற? இப்போ எனக்கு ஏதாவது ஒரு பறவை 65 வேணும். எழுந்து ஓடு. உட்காந்துட்டு இருக்கேன் இங்கே, ஓடு. ஐயோ, குருநாதர் சொல்லி விட்டாரே, சீக்கிரம் வாங்கள். ஐயோ, இது வேற. அந்த முட்டா பையன் குரு வேற சொல்லிட்டான். நம்மளும் காடு மேலும் அலையும். ஒரு பறவை சாப்பிட மாட்டிருக்கு, அடிச்சாலும் விழ மாட்டிருக்கு. என்னதான் செய்வது? பேசாம ஆசிரமம் திரும்பி விடுவோமா? சரி, வாருங்கள் சென்று விடுவோம். குருநாதரை இருந்தாங்கள். பயங்கரமான பதிலில் இருப்பார் போலவே குருநாதரே. Birds, where are you guys? பறவைகள் பறந்து விட்டது. ஆனா போதும், 2 ரொட்டி துண்டு கையில காலில் விழுந்து வாங்கிட்டு வந்தா நெக்கல் புண்டை பேசுகிறான் பத்தியா? Close your eyes and miss me. Close your eyes and kiss me. அத்தி முரட்டுத்தனமான பார்வையெல்லாம் இருக்கு. போதி தர்மர் தனக்கு அளிக்கப்பட்ட உணவில் நஞ்சு கலக்கப்பட்டிருந்தது. அது வேற யாரும் இல்லை, அவன் சீடன் ஒருவன் தான். He did not know the poison makes in the food, so he ate the food. ஸ்டோரியை பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டல, வாங்க வெட்டதுலேருந்து கண்டினியூ பண்ணுவோம். 2 தவளைகளும் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது பால் குடத்தில் விழுந்து விடுகிறது. பெரிய தவளை எவ்வளவோ முயற்சி செய்தும் அதனால் வெளியே வர முடியவில்லை. அதனால் முயற்சியை கைவிட்டது. சிறிய தவளை மட்டும் தன் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டே இருந்தது. தொண்டெல்லாம் கவ்வுதடா. ஆனா விஷம் கலந்துருக்கு குருநாதரே. விஷம் கலந்துருக்கா? இன்னைக்கு கூட நீ ஒளிஞ்சடா மாமனே. எங்க போறான்? ஏய் தோழனே, எங்கே செல்கிறாய்? நில். குருநாதருக்கு இப்படி இருக்கும்போது நீ செல்லலாமா? ஒன்றுமில்லை, குருநாதருக்கு நாமப்பழம் மிகவும் பிடிக்கும், நான் போய் வாங்கிட்டு வந்துகிறேன். பழத்தை எப்படியாவது தன் குருவிடம் சேர்க்க வேண்டும் என்று ஓடி வந்தான். இந்தாங்கள் குருநாதரே. நாவப்பழமா சாமி ஒன்றாடா, 4 நாள் நாவப்பழம். பசிக்கலாம் பசுபாடா. ஐயோ முட்டா பாயில அப்போ சரி நான் வச்சிருக்கேனே. குருநாதரே, உங்க கடைசி பாடம் என்ன? கடைசி பாடமா? நாவப்பழத்தோட டேஸ்ட் அக்காலி அல்டிமேட் டொமேட்டோ ரைஸ். ஆமா, செத்துட்டான். ஆனா அது தற்காலிகம் தான். Powerful peoples make places powerful. அது பேட்டரிஃபுல் இல்லம்மா, பவர்ஃபுல். சரி விடு. காமதேவனின் ஆசியும் அருளும் பெற்ற அந்த குரு ஒரு அதிசய பிறவி. குறிப்பா புரியுற மாரி சொல்லனா, சாதாவரம் பெற்ற அமரர்.